அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான ஒரு வார்த்தைகளை வழங்கிய ஹாஜியார் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். இன்ஷா அல்லாஹ் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சனது விழாவினுடைய நிகழ்வு ஆரம்பமாக உள்ளது. இவ்விழாவினை இறைவசனத்தை ஓதி துவக்கி வைப்பதற்காக நம் கல்லூரி மாணவர் முஹம்மது ஹபீப் அஃபான் அவர்களை கிராத் ஓத அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா வகஅத்தில் வாகியஹ் லைஸ லிவகஅத்திஹா காதிபஹ் خافضة رافية إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت هباء منبثا فكنتم أزواجا ثلاثة وأصحاب الميمنة ما أصحاب الميمنة وأصحاب المشأمة ما أصحاب المشأمة والسابقون السابقون أولئك المقربون في جنات النعيم ثلة من الأولين وقليل من الآخرين صدق الله العظيم. السلام عليكم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா மாணவரின் கல்வி ஞானத்தை ஹிஃபது திறமை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. சதகத்துல்லா அப்பா கல்லூரியின் முதல்வர் அவர்கள், ஆட்சி மன்ற உறுப்பினர் சதகத்துல்லா கல்லூரியின் ஆட்சி மன்ற உறுப்பினர் முகமது நவாஸ் ஹுசைன் சாஹிப் அவர்களுக்கு கூலு தக்பீர் கூலு தக்பீர் கூலு. அடுத்தபடியாக அப்துல் காதர் சாஹிப் அவர்கள், அடுத்தபடியாக முகமது நவாஸ் ஹுசைன் அவர்கள் அப்துல் காதர் ஹசரத் அவர்கள், அப்துல் காதர் முதல்வர் சதகத்துல்லா அப்பா கல்லூரி அவர்களுக்கு முன்னாடி பூத்தி கௌரவிப்பார். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக சதகத்துல்லா அப்பாக்களினுடைய முதல்வர் அவர்கள் வெள்ளிகலிபா சாஹிப் திரு ஜமாத்தை சேர்ந்த டி.ஏ. பஷீர் அகமது அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். நரே தக்பீர். அடுத்தபடியாக வெள்ளிகலிபா சாஹிப் திரு ஜமாத்தை சேர்ந்த ஏஎம் ஹாஜி ஏஎம் முகமது ஹுசைன் சாஹிப் அவர்களுக்கு சதகத்துல்லா அப்பாக்களினுடைய முதல்வர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். நரே தக்பீர். அடுத்தபடியாக சதகத்துல்லா அப்பாக்களினுடைய ஆட்சி மன்ற உறுப்பினர் ஹாஜி முகமது நவாஸ் ஹுசைன் அவர்கள் இப்பொழுது புதுவன் கொதுபா பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்களுக்கு இப்பொழுது சால்வை. முதலாவதாக ஹாஜி ஏ அப்துல் ஹமீது சாஹிப் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். நரே தக்பீர். அடுத்தபடியாக புதுமன் கொத்தா பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்கள் ஹாஜி ஜப்பார் சார் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படும். அதை ஹாஜி நவாஸ் ஹுசைன் சாஹிப் அவர்கள் வழங்கும். இங்கு சனது வழங்கி ஆசிரியரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரிய பெருந்தகை மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் எம் ஹலி ஹுசைன் பாக்கவி ஹதரத் அவர்களுக்கு பாலை சதகத்துல்லா அப்பா கல்லூரியுடைய முதல்வர் முனவர் அப்துல் காதர் சாஹிப் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். நரே தக்பீர்.
நமது வார்டனுடைய மாமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய ஹாபிசா என்று அழைக்கப்படக்கூடிய MS மொஹிதீன் அப்துல் காதர் சாஹிப் அவர்களுக்கு பாளைய சதகத்துல்லா அப்பாக்களுடைய முதல் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ஜிபி ஆட்டோ ஃபீல்ஸனுடைய உரிமையாளர் பாசத்துக்குரிய சகோதரர் அல்ஹாஜ் ஜிபி ஃபைரோஸ் கான் அவர்களுக்கு ஹாஜி முகமது நவாப் ஹுசைன் சாஹிப் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 46வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சகோதரர் ஜனாப் MA ரம்ஜான் அவர்களுக்கு ஹாஜி நவாப் ஹுசைன் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். நரை தக்பீர். புதுமன குத்பா பள்ளிவாசனுடைய நிர்வாக குழு உறுப்பினர் ஹாஜி KM முகமது புகாரி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அதை சிறந்து வழங்குவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய மௌலவி M அலி ஹுசைன் பாகு அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அதைத் தொடர்ந்து புதுமன குத்பா பள்ளிவாசல் நிர்வாக குழு உறுப்பினர் ஜனாப் AO குலாம் ரசூல் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அதை TA பஷீர் அகமது அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து புதுமன குத்பா பள்ளிவாசலுடைய நிர்வாக குழு உறுப்பினர் ஜனாப் MA அப்துல் காதர் சாஹிப் அவர்களுக்கு மௌலவி அப்துல் சமத் மிஸ்பாயி ஹதரத் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். மௌலவி அப்துல் சமத் மிஸ்பாயி ஹதரத் அவர்களுக்கு MA அப்துல் காதர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். அடுத்தபடியாக அல் அமீன் TM காஜா மொஹிதீன் PSc B.Ed ஹதரத் சார் அவர்களுக்கு இப்பொழுது TA பஷீர் அகமது அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். நமது ஊர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஜும்மா பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் பாசத்திற்குரிய அருமையான சகோதரர் மௌலவி சாவுல் ஹமீது உஸ்மானி ஹதரத் அவர்களுக்கு இப்பொழுது எங்களுடைய மதரசானுடைய ஆசிரியர் சல்மான் பாசித் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். அதே போன்று சையது காட்டன் ஜும்மா பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் பாசத்திற்குரிய அருமையான சகோதரர் மௌலவி SS சாவுல் ஹமீது ஃபைசி ஹதரத் அவர்களுக்கு சாவுல் ஹமீது ஹசரத் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். நமது புதுமன குத்பா பள்ளிவாசல் நிர்வாக குழு உறுப்பினர் PS அகமது சாஹிப் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இப்பொழுது முபல்லிகா பட்டம் பெறக்கூடிய மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. முதலாவதாக பரிசுகள் வழங்கப்படுகிறது. கொஞ்ச நேரம் அமைதி காத்திருங்க இன்ஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து அடுத்து சனது கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டீங்க அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் கொஞ்ச நேரம் அதுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக முபல்லிகா சனது பெறக்கூடிய மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. முதலாவதாக முபல்லிகா சஃபியா பட்டம் பெறும் மாணவி பி அஃப்ரோஸ் ஃபாத்திமா BCom CA முபல்லிகா சஃபியா அவர்களுக்கு இப்பொழுது மதரசாவின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதை எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை அலி ஹுசைன் பாகு அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்தபடியாக S ஆயிஷா சித்திகா முபல்லிகா சஃபியா. அடுத்தபடியாக K தௌலத் முபல்லிகா சஃபியா.
அடுத்தபடியாக கே அகமது நபீசா முபல்லிகா சஃபியா. அடுத்தபடியாக கே முகமது ஃபபீனா பானு முபல்லிகா சஃபியா. அடுத்தபடியாக ஏ லுஃப்னா முபல்லிகா சஃபியா, பி ஹசீனா பானு முபல்லிகா சஃபியா, சஃப்ரீன் வாஹிதா பே முபல்லிகா சஃபியா. தாய்மார்கள் பிரிவில் முபல்லிகா முஅல்லமா சஃபியா பட்டம் பெறக்கூடிய எம் இர்ஃபானா முபல்லிகா முஅல்லமா சஃபியா அவர்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து புதுமன குத்துபா பள்ளிவாசல் நிர்வாக உறுப்பினர் ஹாஜி மோதியார் இஸ்மாயில் ஆரிஃப் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போதி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நமது காகிதமில்லத்தில் நடத்தப்படக்கூடிய அன்னை சஃபியா ரதி பெண்கள் அரபி மதரசா ஹிஃபது பிரிவு, அதே போன்று முபல்லிகா பயின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. முதலாவதாக கதீஜா. முதலாவதாக. அதைத் தொடர்ந்து ஆயிஷா, அடுத்து மரியம், பஷாரத், தஸ்ரீம் ஃபாத்திமா, அகமது நுஸ்ரத், நிஷா. அதை புதுமன குத்துபா பள்ளிவாசனுடைய செயலாளர் ஹாஜி அப்துல் ஹமீது சாஹிப் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்தபடியாக ஆலிமா பிரிவை சேர்ந்த மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. முதலாவதாக முகமது சாஜிதா. அதை புதுமன குத்துபா பள்ளிவாசனுடைய செயலாளர் ஏ அப்துல் ஹமீது சாஹிப் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்தபடியாக பாலை சதகத்துல்லா அப்பா கல்லூரிய முதல்வர் அவர்கள் இப்பொழுது பரிசுகள் வழங்குகிறார்கள். வெள்ளைகலிபா சாஹிப் தெருவு மதரசாவில் பயிலக்கூடிய அன்னை சஃபியா மதரசாவில் பயிலக்கூடிய அகமது நபீசா அவர்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்படுகிறது. அதை பாலை சதகத்துல்லா அப்பா கல்லூரிய முதல்வர் அவர்கள் வழங்குகிறார்கள். அதை தொடர்ந்து தௌலத், லுஃப்னா, ஆத்திகா, அடுத்தபடியாக வருகை பதிவேடுக்காக பரிசுகள் வழங்கப்படுகிறது. அதை பாலை சதகத்துல்லா அப்பா கல்லூரிய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் ஹாஜி முகமது நவாப் ஹுசேன் சாஹிப் அவர்கள் அதை வழங்குகிறார்கள். முதலாவதாக வருகை பதிவேடுக்காக அப்துல்லா. ஒரு வருடத்துல இவங்க 3 நாள் லீவ் எடுத்துக்கலாம் மசால. அந்த அடிப்படையில இவங்க 3 நாள் லீவ் எடுக்கல. ஒரு வருஷத்துக்கு 3 நாள் எடுத்துக்கலாம். ஆனா இவங்க அந்த 3 நாளையும் கூட எடுக்கல. அந்த மாணவர்களை தேர்வு செய்து இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஹஸ்னா, லீவே எடுக்காதவங்க, அதான் ஒரு வருடத்துக்கு லீவ் எடுக்காதவங்க, லீவ் எடுத்துக்கலாம், அனுமதி உண்டு மதரசால. ஆனா இங்க லீவ் எடுக்காத வந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறோம். ஹஸ்னா. அதை தொடர்ந்து இஸ்மாயில், மாஹிரா, உமைரா, ஆயிஷா சித்திகா, முகமது சாஜிதா, லுஃப்னா. வரிசையா வாங்க, பேரு வாசிச்சவங்க வரிசையா வாங்க. அதை தொடர்ந்து மெஹர் நிஷா, தாய்மார்கள் பிரிவில்.
அடுத்தபடியாக வருகை பதிவதற்காக முகமது அம்மார் டி ஏ பஷீர் அகமது அவர்கள் பரிசு வழங்குகிறார்கள். முதலாவதாக முகமது அம்மார், அதைத் தொடர்ந்து அஸ்மா, ஹுதைஃபா, மஹதியா, அடுத்தபடியாக வருகை பதிவெடுக்காக ஏ லத்தீப், அதை மௌலவி அப்துல் சமத் மிஸ்பாயி ஹதரத் அவர்கள் வழங்குகிறார்கள். சி ஏ அனீஷா, சி ஏ பைத்தா, எம் தஸ்லீம், எம் மாஜிதா. அடுத்தபடியா அதை பரிசை ஹாஜி ஏ எம் முகமது ஹுசைன் சாஹிப் அவர்கள் வழங்குகிறார்கள். சிறப்பு பரிசு. அடுத்தபடியாக ஷேக் சலாஹுதீன் அவர்களுடைய மகளார் வசீமா சித்திகா அவர்களுக்கு இப்பொழுது வருகை பதிவுக்கான பரிசு வழங்கப்படுகிறது. இவர்கள் நமது மதரசாவில் 25 ஜுஸூக்கள் மனனம் செய்து இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் நிறைவு செய்ய இருக்கின்றார்கள் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றோம். ஒரு வருடம் விடுமுறை எடுக்காம வந்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து காதர் மைதீன் அவர்களுடைய மகளார் ஆயிஷா சித்திகா இவர்களும் நமது மதரசானுடைய இவ்வாண்டு பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் ஒருவர். அதே போன்று ஜமால் மொஹிதீன் அவர்களுடைய மகளார் மரியம். அதை நமது அடுத்தபடியாக பரிசு வழங்குவதற்காக அழைக்கப்படுகிறார் நமது மாமன்ற உறுப்பினர் ஹாஃபிஸ் மொஹிதீன் அப்துல் காதர் சாஹிப் அவர்களை பரிசு வழங்குமாறு அழைக்கின்றோம். முதலாவதாக ஜமால் மொஹிதீன் அவர்கள் மரியம் எங்கேச்சா? சரி. அடுத்து ஷாஜகான் அவருடைய மகளார் கதீஜா, கோதர் அவுலியா அவர்களுடைய மகளார் நபீலா ஃபாத்திமா, அக்பர் அவர்களின் மகளார் உனைஸ் ஃபாத்திமா. இவங்க எல்லாரும் ஹிஃபுல் பிரிவை சேர்ந்த மாணவிகள். அக்பர் ஷரீப் அவர்களுடைய மகளார் அல் ரீமா, மொஹிதீன் பாதுஷா அவர்களுடைய மகளார் ஆத்திஃபா. அடுத்து தாய்மார்கள் வருகைக்காக பரிசுகள் வழங்கப்படுவது நிஸ்வானா உஸ்தாதருடைய மக்தபில் பயிலக்கூடிய தாய்மார்கள். அதை நீங்க இந்த பக்கம் வந்து மேடைக்கு கீழே நின்று வாங்கிக்கங்க. அப்படி கொடுத்தோம். இந்த பள்ளி கொடுத்தோம். அதை நமது புதுமன கொத்வா பள்ளிவாசருடைய நிர்வாக பெருமக்கள் வழங்குகிறார்கள். ஜப்பார் சார். முதலாவதாக ஜமால் நூர், தாய்மார்கள் பிரிவில் ஜமால் நூர். அதை தொடர்ந்து மும்தாஜ் பேகம், மன்சூரா. 3 பேர் வந்துருங்க முன்னாடி. இவங்கெல்லாம் நம்ம மதரசாவில் மகரிப்புக்கு பிறகு தாய்மார்களுக்கு ஒரு பிரிவு வச்சிருக்கோம். அதுல இவங்க எல்லாரும் இந்த கலர்ல சால் போட்டிருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாரும் நம்ம மதரசானுடைய தாய்மார்கள் பிரிவுல மக்தப் பிரிவுலையும் சேர்ந்திருக்கிறாங்க, ஹிஃபுது பிரிவுலையும் சேர்ந்திருக்கிறாங்க, முஅல்லமா பிரிவுலையும் சேர்ந்திருக்கிறாங்க. இரண்டாவதாக மன்சூரா, மும்தாஜ் பேகம். மும்தாஜ் பேகம், மன்சூரா. அடுத்தபடியாக பரிசு வழங்குவதற்காக புதுமன கொத்துபா பள்ளிவாசலுடைய நிர்வாக உறுப்பினர் ஹாஜி கே எம் முகமது புகாரி அவர்களை அழைக்கின்றோம். முதலாவதாக சையது அலி ஆமினா ஃபாத்திமா.
பரிசு வாங்கிட்டேன்னு யாரும் போவாதீங்க. அடுத்து முக்கியமான நிகழ்வு இருக்குது, அதனால தான் இதை முடிச்சுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கும் சிரமமா இருக்கக்கூடாது. இந்த வராங்க சையத் அலி அவங்க, ஆமினா, ஃபாத்திமா 3 பேர் வரிசையா வாங்க. அடுத்து நாகூர், அலியாத், சையத் அலி. அடுத்தபடியாக பரிசு வழங்குவதற்காக நமது 46வது மாமன்ற உறுப்பினர் ஜனாப் ரம்ஜான் அலி அவர்களை அழைக்கின்றோம். முதலாவதாக ஜுல்ஃபியா, ஆசிஃபா, ஃபௌசியா, முபாரக், நிஷா, மும்தாஜ், நஜீமா. வரிசையா வாங்க. கொஞ்சம் வழி விடுங்க, அவங்களுக்கு வந்து வாங்கிட்டு இந்த அவங்களுக்கு. அடுத்தபடியாக பரிசு வழங்குவதற்காக புதுமன கொத்துபா பள்ளிவாசல் நிர்வாக உறுப்பினர் ஜனாப் குலாம் அவர்களை இப்பொழுது அழைக்கின்றோம். சையத் அலி ஃபாத்திமா, ரஜீனா பேகம், ராஃபியா, பானு, பெனாசிர். அடுத்தபடியாக பரிசு வழங்குவதற்காக புதுமன கொத்துபா பள்ளிவாசலுடைய நிர்வாக உறுப்பினர் ஜனாப் MA அப்துல் காதர் சாஹிப் அவர்களை அழைக்கின்றோம். நஜீமா, இஸ்மத் உஸ்தாத், ராபியா, ரிஸ்வானா உஸ்தாத், முகமது யாசீன், ஷரீன் மைமூன், யாஸ்மீன், ரஹமத், நிஷா. வரிசையா வாங்க. அடுத்தபடியாக பரிசு வழங்குவதற்காக GB ஆட்டோ ஃபீல்ஸ் உரிமையாளர் பாசத்துக்குரிய சகோதரர் அல்ஹாஜ் GB ஃபைரோஸ் கான் அவர்களை அழைக்கின்றோம். ரஹமத், நிஷா, யாஸ்மீன், ஹுசைனியா, ஆயிஷா. இவங்க எல்லாரும் தாய்மார்கள் பிரிவில் மதரசால படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரே கரல் சால் அவங்களே வாங்கி போட்டிருக்கிறாங்க. மதரசா சார்பா வாங்கி கொடுக்கல, அவங்களே வாங்கி போட்டிருக்கிறாங்க. மதரசாவுடைய நிகழ்வு வந்து நம்ம குடும்ப நிகழ்வு மாதிரி. அதனால அல்ஹம்துலில்லாஹ் அவங்க எல்லோரும் சேர்ந்து எல்லாரும் ஒற்றுமையா இருந்து எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. இதே மாதிரி குடும்பத்துல இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமான முறையில குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக ஹுசைனியா, ஆயிஷா, சாதிகா, சையத் அலி ஃபாத்திமா. அடுத்தபடியாக பரிசு வழங்குவதற்காக அல்லமீன் சாரை அழைக்கின்றோம். ஹமீது ஃபாத்திமா, ஹமீது சுல்தான், முஜீபா, நாகூர் மீரால். நாகூர் மீரா 2 பேர். அடுத்தபடியாக பரிசு வழங்குவதற்காக TM மைதீன் அவர்களை அழைக்கின்றோம். ஜனாப் TM மைதீன், வகீதா பானு, அம்சத் அஜீதா, சுனைதா, ஃபௌசியா. அடுத்தபடியாக ஃபௌசியா, மானூர், மும்தாஜ், ஜமீலா, சையத் அலி. பரிசு கொடுக்கறது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அதனால மேடையில் இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதி காத்துங்க. ஏன்னா ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஆசையா அதுதான். இப்பொழுது பரிசு வழங்குவதற்காக PS அகமது சாஹிப் அவர்களை அழைக்கின்றோம். மானூர்,
ஓகே. அடுத்தபடியாக பரிசு வழங்குவதற்காக மும்தாஜ் அவர்களுக்கு டி.ஏ. பஷீர் அகமது அவர்கள் பரிசு வழங்குகிறார்கள். அடுத்தபடியாக ஜமீலா, சையது அலி, மொஹிதீன் ஃபாத்து, ஓகே சையத் அலி ஃபாத்திமா. அடுத்தபடியாக அடுத்து ஹிஃபுல் பிரிவை சார்ந்த மாணவிகளுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது. முதல் சஹரத்துன் நுஃபூஸ் முதலாவது மேடம் கூப்பிடும் பொழுது வாங்க. வசீமா சித்திகா, நசீஃபா, உம்மு சமீம், ஆயிஷா சித்திகா 5 பேர். சஹரத்துன் நுஃபூஸ் 30 ஜுஸூக்களை மனனம் செய்து நிறைவு செய்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு சனது கொடுக்கணும். மதரசானுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னா, குர்ஆன் முடிச்சாங்க அப்படின்னா எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை எங்களுக்கு ஆலோசனை வழங்கும் பொழுது குர்ஆனை முடித்தால் அதை 7 தௌரு, அதாவது தௌருன்னு சொல்லுவாங்க, 7 முறை திரும்ப பாராம ஓதுனா மட்டும்தான் சனது கொடுக்கணும் அப்படின்னு எங்க ஆசிரியர் பெருமக்களுக்கு சனது வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய ஹஜ்ரத் அலிஹுசன் அவங்க எங்கள்கிட்ட அலிஹுசன் ஹஜ்ரத் அவங்க எங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னாங்க. அந்த ஆலோசனை அதே மாதிரி மதரசானுடைய ஆசிரியர்களுடைய ஆலோசனை அடிப்படையில இவங்க திருமணமாகி ஒரு குழந்தை கையில இருக்குது. அந்த ஒரு நிலையிலும் கூட குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆர்வத்துல இவங்களுடைய தந்தை ஒரு ஆலிம் ஹாஃபிஸாவா இருக்கிறாங்க. இவங்களுடைய கணவர் அவங்களும் ஹாஃபிஸாவும் ஆலிமாவும் இருக்கிறாங்க. இப்பொழுது அவங்க 30 ஜுஸுவை மனனம் செய்வதற்காக சான்றிதழ் இப்பொழுது வழங்கப்படும். முதலாவதாக சஹரத்துன் நுஃபூஸ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பரிசு கீழே வாங்கிக்கங்க. அதை எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை அலி ஹுசைன் பாக்கவி அவர்கள் வழங்குவார்கள். அடுத்தபடியாக வசீமா சித்திகா 25 ஜுஸூக்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள். அதற்காக சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது. உங்களுக்கான பரிசு மேடைக்கு அருகாமல் இருக்கு. நீங்க அதை வாங்கிட்டு வாங்கிங்க, கொடுங்க. அடுத்தபடியாக நசீஃபா 21 ஜுஸூக்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக உம்மு சமீம் 18 ஜுஸூக்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள். அதை பாலை சதகுத்துல்லா பாக்களுடைய முதல்வர் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்தபடியாக ஆயிஷா சித்திகா 18 ஜுஸூக்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள். இவர்கள் இந்த ஆண்டு முவல்லிகா சஃபியா பட்டம் பெற இருக்கிறார்கள். 18 ஜுஸூக்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக தாஜி நிஷா அவர்கள் 15 ஜுஸூக்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக அகமது ராஷிதா பானு 11 ஜுஸூக்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக முகமது பெனாசிர் 11 ஜுஸூக்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக முஸ்தஈனா 10 ஜுஸூக்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக பரிசு வழங்குவதற்காக பாலை சதகுத்துல்லா பாக்களுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் ஹாஜி முகமது நவாப் ஹுசைன் சாஹிப் அவர்களை அழைக்கின்றோம். ஆயிஷா சித்திகா 10 ஜுஸு மனனம் செய்திருக்கின்றார்கள். ஆசிமா 9 ஜுஸூக்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள். நுஸ்ரத் 7 ஜுஸூக்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள். அனூஃபா 6 ஜுஸூக்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள். ஹாஜரா 6 ஜுஸூக்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள். தௌலத் 5 ஜுஸூக்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக மெஹர் நிஷா 5 ஜுஸூக்கள். அடுத்தபடியாக பரிசு வழங்குவதற்காக ஜனதுபரசனுடைய தலைமை இமாம் பாசத்துக்குரிய சகோதரர் சாவுல் அமீது உஸ்மானி ஹதரத் அவர்களை அழைக்கின்றோம். மெஹர் நிஷா 5 ஜுஸு. மெஹர் நிஷா. அடுத்தபடியாக மைதீன் ஃபாசிலா. அடுத்தபடியாக லுஃப்னா சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஜெய்னப் 4 ஜுஸூக்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக பரிசு வழங்குவதற்காக ஏஎம் முகமது ஹுசைன் ஹாஜி அவர்களை அழைக்கின்றோம். தஸ்னீம் 4 ஜுஸூக்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள். அதற்காக சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ஆனிஷா ரிஸ்மான்
4 ஜுசுகள் மரணம் செய்திருக்கின்றார்கள். சாஜிதா 3 ஜுசுகள் மரணம் செய்திருக்கின்றார்கள். சித்திகா 3 ஜுசுகள் மரணம் செய்திருக்கின்றார்கள். ஜசீரா 2 ஜுசுகள் மரணம் செய்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக பரிசு வழங்குவதற்காக மௌலவி அப்துல் சமத் பிஸ்வாயி ஹதரத் அவர்களை அழைக்கின்றோம். சையத் அலி ஃபாத்திமா 2 ஜுசு, மரியம் 2 ஜுசு, இஸ்மத் ஃபாத்திமா 2 ஜுசு. அடுத்தபடியாக கதீஜா, சஃப்ரீன், ஹாரூன், அபு அஸ்ரா, முகமது யாஸ்மின். அடுத்தபடியாக பரிசு வழங்குவதற்காக எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை ஷேக் அப்துல் காதர் மாலி ஹதரத் அவர்களை அழைக்கின்றோம். முதலாவதாக முகமது யாசீன், ஷிரீன் மைமூன், அலீமா சாதியா, நிலோஃபர் நிசா. உங்களுக்கான பரிசு மேடைக்கு அருகாமல் கொடுப்பாங்க, வாங்கிட்டு போங்க. தமீனா 1 ஜுசு, பைத்தா, முகமது தாரிஸ். அடுத்தபடியாக தாய்மார்களோட பரிசு மும்தாஜ் நஜீமா. அடுத்தபடியாக வருகை பதிவேடுக்காக ரிஃபாஸ், ஃபாஹிமா, அப்துல் ரஹ்மான், முகமது அப்சான், முகமது அப்சல், உம்மு ஆயிஷா. அதை எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை அலி ஹுசேன் பாக்கவி ஹதரத் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்தபடியாக மதரசாவில் ஓதுகின்ற மாணவிகளுக்கு ஓதி கொடுக்கின்ற உஸ்தாதுமார்களுக்கு இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படுகிறது. முதலாவதாக நடந்து வழங்கக்கூடிய நிகழ்வு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் உஸ்தாதுமார் முடிஞ்சதோடு பரிசு முடிஞ்சிடும். அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் பரிசு வழங்குவதற்காக. அவர்களுக்கு பாலை சதகத்துல்லா அப்பாக்களுடைய முதல் அவர்கள் புன்னாடை போதி கௌரவிக்கிறார்கள். மதரசாருடைய ஆசிரியர் பெருமக்கள் விழா மேடைக்கு அருகில் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக அஸ்மத் ஆயிஷா, இஸ்மத் உஸ்தாத், சஃப்ரீன் பொல்லிகா சஃபியா, யாஸ்மின் பாலும் பொல்லிகா சஃபியா, யாஸ்மின் பொல்லிகா சஃபியா, சாயிரா ஆலிமா, முஜாஹிதா ஆலிமா, ஹசீனா ஆலிமா. மேடைக்கு அருகாமல் எல்லா உஸ்தாமார் மேடைக்கு அருகாமல், மேலே ஏழ வேண்டாம், மேடைக்கு அருகாமல் வாங்க. அதை எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை ஹதரத் அவர்கள் வாங்குவாங்க. முதலாவதாக யாஸ்மின், அடுத்தபடியாக சஃப்ரீன் பொல்லிகா சஃபியா, முஜாஹிதா ஆலிமா, ஹசீனா ஆலிமா, உதுமான் பிவி ஆலிமா, முசம்மில் ரஜப் நிஷா ஆலிமா, சையீத் முகமது யாஸ்மின் ஆலிமா, மரதியா ஆலிமா, மரியம் உஸ்தாத், ரிஸ்வானா முபல்லிகா, தஸ்லீமா ஆலிமா, ரம்ஜான் முபல்லிகா, நஸ்ரீன் ஆலிமா, முகமது காலித் பிலாலி, முகமது நபீலா முபல்லிகா. இப்பொழுது சரது வழங்கக்கூடிய நிகழ்வு, கொஞ்சம் அமைதியா இருங்க. முதலாவதாக டி மைதீன் சாஹிப் அவர்களுக்கு முன்னாடி போடி கௌரவிக்கப்படுகிறது. அதை பாலை சதகத்துல்லா அப்பாக்களின் முதல் அவர்கள் வழங்குகிறார்கள். நிறைய தக்பீர்.